இங்க மனோஜும், விஜயாவும் அந்த டயட் ஃபுட் சாப்பிட்டதுனால பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காம போயி, இந்த பக்கம் 2 பேருக்குமே பேதி புடுங்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி இந்த பக்கம் அண்ணாமலை, முத்து, மீனாலாம் எந்திரிச்சு வந்து, "இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தேவையில்லாத வேலை. ஒழுங்கா நீங்க எப்பவும் போல இருந்திருக்கலாம்." அப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜும், விஜயாவும் இருந்துகிட்டு, "நாங்க இத தானே செய்வோம். நீ உன் வேலைய பாரு." அப்படின்ற மாரி அவங்கள எல்லாரையும் சமாளிச்சு அனுப்பிச்சுட்டு, ஆனா முடியலையே அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த நாள் முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இந்த பக்கம் வந்து முத்துக்கு பரசு கால் பண்ணி, "என்ன முத்து நல்லா இருக்கியா? இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே, "இல்லப்பா சொல்லுங்க, என்ன ஹெல்ப் சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, இங்க பரசுவுமே, "அந்த மாப்பிள்ளையோட மாமா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு இங்க நம்ம பொண்ணுக்கு சீதனம்லாம் எடுக்க போறாங்க. அதனால பொண்ணுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நான் வாங்கி குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி அவருமே ஒரு கடைக்கு வர சொல்லியிருக்காருப்பா. "அந்த கடைக்கு நீ போய் பார்த்துட்டு, நம்ம பொண்ணுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீயே பார்த்துட்டு வந்துருப்பா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட முத்துவுமே, "என்னப்பா இது? நீங்க தானே வரணும். நீங்களும் அம்மாவ வந்து பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா பரசுராம் இருந்துகிட்டு, "இல்ல முத்து, என் பொண்ணு இவ வாழ்றதுக்கான தேவையான விஷயங்கள நீ பார்த்தாலே போதும். சொல்லப்போனா அவ வாழ்றதுக்கான முக்கியமான அத்தியாவசியத்தையும் நீ தானே குடுத்த. அவள எங்க கூட சேர்த்து வச்சது நீ தான். அதனால அவ லைஃப்ல இனிமேல் நடக்கப் போற எல்லா நல்ல காரியத்துக்கும் உன்னோட பங்கு இருக்கணும். நீ போயிட்டு அவங்க மாமாவ பாரு. அவங்க கிட்ட என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் வாங்கி குடுத்துடுறேன்." அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாரி இங்க பரசுராமரும் சொல்றாரு. இது கேட்டோனே முத்துவுமே, "அது என்ன ஷோரூம்பா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பரசுமே, "அது வேற எதுவும் இல்லப்பா. உன் அண்ணன் வச்சிருக்கான்ல, அதே ஷோரூம் தான். அங்க தான் இந்த மாரி இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அங்க போயிருப்பாரு." அப்படின்ற மாரி இந்த பக்கம் பரசு சொல்லிடுறாரு. இது கேட்ட முத்துவுமே, "சரி ஓகே. போம்போது நம்ம தனியா போ வேண்டாம். பேசாம அப்பாவையும் கூட்டிட்டு போவோம். ஏன்னா இந்த விஷயத்துல அப்பாவுக்கு நல்லாவே நாலேட்ஜ் இருக்கும்." அப்படின்ற மாதிரி இங்க முத்து, மீனாவையும், அண்ணாமலையும் கூட்டிட்டு டைரக்ட்டா அந்த ஷோரூம் பார்த்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க டைரக்ட்டா வந்து பிரவுன் மணியுமே இங்க தலையில ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரோகிணிக்கு ஒரு பயங்கரமான ஷாக் குடுக்குறாங்க. ஆனா ரோகிணி இந்த பக்கம் பிரவுன் மணிய பார்த்தோனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, "நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பிரவுன் மணியுமே, "என்னம்மா இது? நான் எதுக்காக வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆர்டர் குடுக்க போறேன். என் அண்ணன் பையன் கல்யாணம். அவன் கல்யாணத்துல நான் தான் சீர் செய்ய போறேன். அந்த சீருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு உன் கடையில தான் வாங்க போறேன். நான் வெளியில வாங்கலாம்னு தான் யோசிச்சேன். ஆனா நீ இருக்கும்போது உன் கடையில வாங்காம நான் எதுக்கு வெளியில போய் வாங்கணும்? அதுக்காக தான் உன் கடைய தேடி வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி இங்க பிரவுன் மணி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இத கேட்ட ரோகிணியுமே, "அப்படியா? சரி, சரி. இப்படிலாம் திடீர்னு வந்தெல்லாம் பயமுறுத்தாதீங்க. முதல்ல ஹெல்மெட்ட போடுங்க. என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி இங்க பிரவுன் மணி கிட்ட ரோகிணியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத கேட்ட பிரவுன் மணியுமே, "இங்க பாரும்மா, என்னால ஹெல்மெட் போட்டுக்கிட்டேலாம் இருக்க முடியாது. நான் வேற பொண்ணு வீட்ல இருந்து ஆளுங்கள வர சொல்லியிருக்கேன்ம்மா. அவங்க வந்து என்னென்ன பொருள் சொல்றாங்களோ, அது எல்லாத்தையுமே வாங்கி குடுக்க வேண்டியது என் கடமை. அதனால என்னால ஹெல்மெட் போட முடியாது." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ரோகிணியுமே, "ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க வேற ஷோரூம்க்கே போயிருக்கலாம்." அப்படின்ற மாரி அவங்களும் இந்த பக்கம் பிரவுன் மணிட்ட கொஞ்சம் கடுப்பாயி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இந்த பக்கம் முத்து, மீனாவையும், அண்ணாமலையும் கூட்டிட்டு ஷோரூம்குள்ள வராரு. இங்க முத்துவோட குரல கேட்ட ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. "ஐயோ போச்சு! முத்து வந்துட்டான். ஏங்க சீக்கிரம் ஹெல்மெட்ட போடுங்க. முத்து இந்த ஷோரூம் வந்திருக்காங்க. நீங்க முதல்ல அங்க போய் நில்லுங்க. ஓரமா போங்க." அப்படின்ற மாரி இங்க பிரவுன் மணிய ஒரு ஓரமா போய் நிக்க வச்சுடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்து, அண்ணாமலைய கூட்டிட்டு டைரக்ட்டா அந்த ஷோரூம்குள்ள வராங்க. உள்ள வந்தோனே இங்க முத்துவுமே யாரையோ ஒரு ஆள தேடுற மாரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது கேட்டோனே இந்த பக்கம் ரோகிணியுமே, "என்ன முத்து? எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க ஏன் வந்திருக்கீங்க மாமா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு, "அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த பரசு தான் என்னையும் முத்துவையும் கடைக்கு வர சொன்னான். அது அவன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம்ல, அந்த மாப்பிள்ளையோட மாமா இந்த கடையில தான் சீர்வரிசை வாங்கி தரதா சொல்லியிருந்தாராம். அதனால இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து பார்த்துட்டு நம்ம அவர் சொல்ற பொருளெல்லாம் வாங்கி குடுத்துட்டு போயிடலான்ட்டு தான் நானும் முத்துவும் வந்திருக்கோமா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐய்யயோ! அப்பன்னா இங்க பிரவுன் மணியோட மாப்பிள்ளைய தான் பரசுராமன் பொண்ணுக்கு கட்டுறாங்களா? அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு யோசிக்க யோசிக்க பயங்கரமா தல சுத்த ஆரம்பிக்குது. உடனே முத்துவுமே, "சரி நீங்க பேசிட்டு இருங்கப்பா. நான் அவரு உள்ள இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே அந்த ஷோரூமே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஷோரூம்குள்ள இங்க பிரவுன் மணி மட்டும் ஹெல்மெட்ட போட்டுட்டு ஒரு மூலையில நின்னுட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. என்ன இது? இந்த மாரி கடைக்குள்ள வந்து ஹெல்மெட்ட போட்டுட்டு இருக்கான். யாரு இவன்? அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து அண்ணாமலையுமே, "என்னடா இது இன்னும் வராம இருக்காங்க. சரி நீ எதுக்கும் ஒரு டைம் பரசுக்கு கால் பண்ணு. அவங்க கிளம்பிட்டாங்களா? இல்ல லேட் ஆகுமாங்கிறத கால் பண்ணு." அப்படின்ற மாரி இங்க அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்டோனே இங்க முத்துவுமே பரசுக்கு கால் பண்றாங்க. அப்ப பரசுமே இந்த பக்கம் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி, "என்னாச்சுப்பா உங்க மாமா வந்துட்டாரா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. காலையில போயிட்டாருங்க. காலை நேரம் ஷோரூம்ல தான் இருப்பாரு. நீங்க போனீங்கன்னா வாங்கிடலாம்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே பரசுமே அண்ணாமலைக்கு கால் பண்ணி, "ஆல்ரெடி அவர் வந்துட்டாராம்பா. அங்க கடையில தான் இருப்பாராம். ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான வேலை வெளியில போயிருப்பாரு." அப்படின்ற மாரி இங்க பரசும், அண்ணாமலையும், முத்துவும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே இவங்கள எப்படியாவது இங்க இருந்து கிளப்பி விட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பேசி பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே வேலை செய்யற மாரி தெரியல. அப்ப வேற வழியே இல்லாம இந்த பக்கம் வந்து பிரவுன் மணி தான் வெளியில அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு இங்க டைரக்ட்டா பிரவுன் மணிக்கு ஒரு கால் பண்றாங்க தனியா போயிட்டு. பண்ணது மட்டும் இல்லாம, "நீங்க முதல்ல இந்த கடைய விட்டு வெளியில போங்க. வேற கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க. இந்த கடை வேணாம்னு சொல்லிருங்க. இப்ப நீங்க மட்டும் கண்ணு முன்னாடி மாட்னீங்க, அவ்வளவுதான். முத்து உங்கள பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு." அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட பிரவுன் மணிக்கு வார்ன் பண்றாங்க. அப்ப அவருமே வேற வழி இல்லாம இந்த பக்கம் அங்க இருந்து கிளம்ப பார்க்கறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துவுமே ஹெல்மெட் போட்டு சுத்திட்டு இருந்துட்டு எதுவுமே வாங்காம போறத பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, "யோவ் நில்லு முதல்ல. நீ எதுக்கு கடைக்குள்ள ஹெல்மெட் போட்டு வந்த?
அது மட்டும் இல்லாம ஹெல்மெட்ட போட்டு எதுக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து இந்த பக்கம் வந்து பிரவுன் மணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரம் அண்ணாமலையும் ஆமாப்பா இவர் ரொம்ப நேரமா அங்கேயே போய் நின்னுட்டு இருக்காரு. எந்த இதையும் வேடிக்கையும் பார்க்கல, வாங்குற மாதிரியும் தெரியல. எதுக்கு வந்து நின்னுட்டு போறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை டவுட் ஆகுறாங்க. அப்ப இங்க ரோகிணியுமே இல்ல விடுங்க, அவங்கள எதுக்கு நீங்க மிரட்டுறீங்க? கஸ்டமர் ஏதோ சும்மா வந்திருப்பாங்க, வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி நீங்க போங்க சார் அப்படின்ற மாதிரி இங்க அங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா இங்க முத்துமே அதெல்லாம் இல்ல, கிளம்பக்கூடாது, நில்லுங்க முதல்ல, உங்க முகத்தை நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போய் ஹெல்மெட்டை கழட்டிடுறாங்க. ஹெல்மெட்டை கழட்டினவன தான் இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. சொல்லப்போனா அங்க இருக்கிறது மலேசியா மாமா. இதை பார்த்தவன முத்துமே என்ன மலேசியா மாமா இங்க என்ன பண்றீங்க, அது எதுக்கு ஹெல்மெட்டை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் வேற வழி இல்லாம பிரவுன் மணியுமே தன்னோட ஆக்டிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஒண்ணு இல்லப்பா, இங்க ரோகிணி பாப்பாக்கு நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த சர்ப்ரைஸ் நீங்க கெடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் சேடாக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையோ இல்லங்க நீங்க ரொம்ப நேரம் அங்க நின்றுட்டு இருந்தீங்க, சரி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க ரோகிணிட்ட பேசுறது இருந்தா நீங்க ரோகிணி ஃப்ரீயா இருக்கும்போதே பேசிருக்கலாம்ல, ஏன் நாங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பிரவுன் மணி சமாளிக்கிறது தெரியாம அது ஒண்ணும் இல்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடி ரோகிணி பாப்பா கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பொறுமையா வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க, சரி விடுங்க பாத்துக்கலாம், இன்னொரு நாள் நான் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரி ரோகிணி பாப்பா நான் உனக்கு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஒரு முக்கியமான வேலை அதனாலதான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துவுமே ஒரு வேலை அவர் வர்ற மாதிரி தெரியலப்பா, பேசாம உன்னை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நானே வந்து அவர்கிட்ட என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிட்டு முத்துவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க மலேசியா மாமாவை பார்த்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் நீ கண்டிப்பா போகணும் அப்படின்ற மாதிரி பிரவுன் மணிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து முத்து கிளம்புறாரு. ஆனா முத்து கிளம்புன அடுத்த செகண்டே இங்க டைரக்டா பிரவுன் மணியோட முகமே மாற ஆரம்பிக்குது. அவங்க ரோகிணியை பார்த்து இங்க பாரு பாப்பா, இப்போ நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம், ஒழுங்கா இந்த உண்மையை நீயே வீட்டுல சொல்லிட்டு ஒத்துக்க, இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா பரசுராமன் கல்யாணத்துல நீ மாட்டிக்குவ. ஏன்னா பரசுராமனுக்கு இங்க முத்து மீனாவும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாம அண்ணாமலை பரசுராமனோட ஃப்ரெண்டு, அதை விட முக்கியமா நான் மாப்பிள்ளையோட மாமா, அதுவும் தாய் மாமா, அந்த கல்யாணம் நான் நின்று நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம், இந்த கல்யாணத்துல நான் இல்லாம எதையும் பண்ண முடியாது, கண்டிப்பா அந்த கல்யாணத்துல என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, அப்ப நீ தான் மாட்டுற மாதிரி ஆயிடும், ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, நீயே இதுக்கு முன்னாடி உண்மையை போய் உங்க வீட்டுல பேசி எப்படியாவது இந்த விஷயத்த மாத்திக்க, அப்படி இல்லைன்னா நீ தான் மாட்டுவ, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனா கல்யாணத்தன்னைக்குலாம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் உண்மையை வந்து மாறாம சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என் லைஃபே உங்களை நம்பிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் எப்பவும் போல சென்டிமெண்ட் நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பிரவுன் மணி ரொம்ப தெளிவா இங்க பாருமா, எப்பவுமே உன்னோட கண்ணீருக்கும் உன்னோட சென்டிமெண்ட்டுக்கும் என்னால வந்து இறங்கி போக முடியாதுமா, என் குடும்பத்தோட நலன்ல எனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கு, என் குடும்பத்துக்கு நல்லது கட்ட செய்யறதுக்கு நான் தான் நின்று பண்ணணும், அதனால இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னால மாத்த முடியாது, நீ தான் உன்னை மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரவுன் மணி அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல போன அடுத்த செகண்ட் இங்க டைரக்டா இங்க பரசுராமுக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சுங்க, ஒரு முக்கியமான வேலையை நான் வெளியில கிளம்பிட்டேன், இன்னொரு நாள் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. சொல்லப்போனா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக்குறதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணியுமே பிளான் பண்ணி அந்த விஷயத்தை தள்ளி போடுறாரு. இது எல்லாமே இங்க ரோகிணிக்கு டைம் கொடுக்கறதுக்காக தான். ஆனா அவங்களுக்கும் எவ்வளவுதான் டைம் கொடுத்தாலும் இந்த விஷயத்துல அவங்க சரியா செய்ய போறது கிடையாது. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.